அனைவருக்கும் வணக்கம். அடுத்த மாதம் நடைபெற உள்ள பேப்பர் 1 நியமன தேர்விற்கு எழுதும் நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு கணக்கு வீடியோ நிறைய கொடுங்க, மாடல் தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். ஒரு வீடியோ கிடையாது, ஒரு 6லேருந்து 7 8 ஒரு வீடியோ, அப்புறம் 9 10 ஒரு வீடியோ. ஜென்ரலாக எப்படி மாடல் கொஸ்டின் ஒரு வீடியோ போடுறோம். உங்களுக்கு முதல்ல இந்த நியமன தேர்வு எழுதும் மாணவ அனைவர்களும் வெற்றி பெற்று பணிக்கு செல்ல கிருஷ்ணகிரி காஞ்சி எக்ஸலன்ஸ் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, எல்லோரும் வேலைக்கு போகணும். ஓகே, அதுக்காக நேரமே கேட்டுதாங்க எங்களுக்கு வீடியோ போட சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், 6 8 புக்கில் உள்ள கணக்கு மாடல் வச்சு அதே மாடல் இருக்காது. சில கணக்கு அப்படி இருக்குது, சில கணக்கு கொஞ்சம் மாற்றி கணக்காக கொடுத்துருக்கேன். ஏன்னா எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 4 எக்ஸாம் எழுதுனாங்க, நிறைய கொஸ்டின் புக்கில் இல்லாமல் அவங்களே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும், புக்கிலோட சம்மு கேட்கலாம், அது சார்பாக வேறு மாற்றியும் கேட்கலாம். நம்ம எல்லாத்தையும் ரெடியாக போனால் தான் முழு மதிப்பெண் பெற முடியும். ஓகே, நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, தொடர்ந்து வீடியோ வரும். ஓகே, ஃபஸ்ட் டைம் பாருங்கள். 4x + 5y = 83 மற்றும் 3x / 2y = 21/22 எனில் y - x கேட்டிருக்காங்க. இது சால்வ் பண்ணி போடலாம். நம்ம ஷார்ட்டாக போட்டுக்கலாமா? இதுக்கு என்ன மெத்தட்னா, ஈக்குவல்னு அர்த்தம் 3x 21னா x = 21/3 அடித்தோம்னா 7 கிடைக்கும். x மதிப்பு 7. அடுத்தபடியாக 2y 22 கொடுத்துருக்காங்களா, இப்போ y = 22/2 அடித்தா ஒரு 11 கிடைக்கும் y மதிப்பு. இதில் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் கிடச்சிடும். நம்மளுக்கு தேவை கிடையாது, அப்புறம் செக் பண்ணி பார்த்துப்போம். என்ன கேட்டிருக்காங்க, y - x ஒய்க்கு 11, எக்ஸுக்கு 7 கொடுத்தோம்னா ஆன்சர் 4 கிடச்சிரும். நம்மளுக்கு தேவை விடை கண்டுபிடிக்கணும். டவுட் தான் செக் பண்ணி பாருங்களேன். எக்ஸுக்கு 7 கொடுங்க, ஒய்க்கு ஒரு 11 கொடுங்க. 4 × 28, 5 × 55 கூட்டினா 78, 83 வருதா? ஓகே, நம்மளுக்கு குழப்பத்தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவை அப்படி இல்லை. 3x 21னா x 7, 2 22னா ஒய் 11. நம்மளுக்கு தேவை டைமத்துக்குள்ளே கணக்கை போட்டு முடித்தாதான் மீதி பாடத்தை அட்டன் பண்ண முடியும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? இது ஒரு கொஸ்டின் உள்ள கணக்கு தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 டிஎன்பிசி மாடல்னு கேட்பாங்க, டெட்டு மாடல்னு இருக்கும், புக்கு சமமாக இருக்கலாம், அவனே கிரியேட் பண்ணலாம். அதில் ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன் பாருங்கள். 0.6 பவர் 4 - 0.5 போட்டு பவர் 4, அப்புறம் 0.6 ஸ்கொயர்டு ப்ளஸ் 0.5 ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இது 4 வாட்டி பெருக்கி 5 வாட்டி பெருக்கி இது 4 வாட்டி பெருக்கி கழித்து அப்புறம் வகுத்து போட முடியுமா? நிச்சயமாக லேட் ஆகும். அதனால் என்ன மெத்தட் கண்டுபிடிக்குமா? இதுக்கெல்லாம் ஃபார்முலா இருக்குது, நிறைய ஃபார்முலா நீங்கள் படிக்கணும். இதுக்கான ஃபார்முலா மட்டும் முக்கியமான ஃபார்முலா இந்த a² - b² ஃபார்முலா படிச்சிங்க. a + b a - b. அப்புறம் இந்த சுருக்குகளை வேறு தேவைப்படும். a³ + b³ ஃபார்முலா தேவைப்படும். a + b a² - ab + b². இன்னொன்று a³ - b ஒரு ஃபார்முலா இருக்குது. a - b a² + ab + b². இல்லை 10th கணக்கு தேவைப்படும், நிறைய சுருக்குகளை தேவைப்படும். நல்லா கவனிங்க. ஆனால் 4க்கு நம்மளுக்கு ஃபார்முலா இல்லாதனால இப்படி பிரிச்சுக்கிறேன். 4 2 2 பிரிச்சுக்கிறேன். அதுபோல் இந்த 4ஐயும் ஸ்கொயர்டு இப்படி பிரிச்சுக்கிறேன். இதை 2 4 ஆகிடும், 4 ஆகிடும். ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், a⁴m பவர் n = a⁴mn பை, இது அப்படியே இருக்கட்டும். இது என்ன ஃபார்முலானா, என்ன வடிவத்தில் இருக்குது, a² - b². இந்த ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது. இது எப்படி ஃபார்முலா இருக்கும், ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ். அதுபோல் இதான் ஏ, இதான் ஏ, இதான் பின்னு நினச்சிக்கணும். அப்போ 0.6 ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 0.5 ஹோல் ஸ்கொயர்டு, இதான் a + b. அடுத்து a - bனா a 0.6 ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் b 0.5 ஹோல் ஸ்கொயர்டு. a + b a - பிரிச்சாச்சு பை 0.6 ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் 0.5 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறோம். மீதி இருக்குமா? இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a² - b² ஃபார்முலா இருக்குது. 2ஆக பிரிங்க.
ஒன்று ஏ ப்ளஸ் பி. எப்படி பிரிச்சுக்கிறேன்? 0.6 ப்ளஸ் 0.5 இதான் ஏ, இதான் பி. ஏ மைனஸ் பி 0.6 மைனஸ் 0.5 இதை கூட்டினா 1.1 வரும். இதை கழிச்சோம்னா 0.1 வரும். பெருக்கினா 1 11 1 2 டிஜிட் பாயிண்ட் பண்ணணுமா? அப்போ இப்படி ஆன்சர் வருமா? ஓகே. 0.6 0.5 கூட்டி பாருங்கள். ஆரஞ்சு 11க்கு 1 தான் போடணும், 1 இங்கே சேர்த்துக்கணும். ஓகே, ஆன்சர் 0.11. இது போல் ஃபார்முலா நிறைய படிக்கணும். உங்களுக்கு 8th புக்கில் நிறைய ஃபார்முலா, இது போல் ஃபார்முலா நிறைய இருக்குது, படித்து பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? இது ஒரு 8th புக்கில் உள்ள கணக்கு தான். நம்பர் மட்டும் மாற்றி கொடுத்துருக்கோம். எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி. இதுக்கு முதல்ல ஃபார்முலா எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் பி எக்ஸு ஏபி. நிறைய ஃபார்முலா தெரிஞ்சால் கணக்கு போடலாம். ஒரு அல்ஜிப்ரா கணக்கு இது. அப்புறம் கொடுத்து அப்படி எழுதுவோமா? எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 5x மைனஸ் 300. அப்போ என்ன தெரியும்னா எக்ஸை விட்ருங்க. ஏ ப்ளஸ் பிக்கு நேராக மைனஸ் 5ம் ஏபிக்கு நேராக மைனஸ் 300 இருக்குது. என்ன கேட்டிருக்காங்க? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஏ ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர்டு. இங்கே ப்ளஸ் வந்தால் மைனஸ் 2ab. இங்கே ப்ளஸ் வந்தால் மைனஸ் வரும், மைனஸ் வந்தால் ஒரு சமயம் ஏ மைனஸ் பின்னு கொடுத்தாங்கன்னா இங்கே ப்ளஸ் 2ab போட்டுக்கணும். இந்த இடம் மாறும். ஏ ப்ளஸ் பி மதிப்பு மைனஸ் 5 ஸ்கொயர்டு 2 ஏபி மைனஸ் 300. ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடுமா? 5 25 ப்ராக்கெட் என்ன பெருக்கணும்? மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 2 300 600 625 625 மாறுது. ஸ்கொயர் பண்ணும்போது 2 வாட்டி பெருக்கும்போது மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 625. இந்த ஃபார்முலா படித்தா தான் கொஞ்சம் எளிமையாக கணக்கு போட்டு முடிக்கலாம். இல்லாட்டி நம்ம ஒன்று காரணம் எடுத்து பார்க்கணும். பெருக்குனா 300 வரணும், கழிச்சா 5 வரணும். 20 15 20 15 ஸ்கொயர் பண்ணி கூட்டினாலும் ஆன்சர் கிடைக்கும். 20 ஸ்கொயர் 400, 15 ஸ்கொயர் 225 ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? சுருக்குங்க. இந்த சம்பளம் ஒரு முக்கியமான கணக்கு. இது 9th புக்கில் இருக்குது. அப்புறம் 8th புக்கில் ஒரு சில மாடல் கணக்காக அது கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கணும். நல்லா கவனிங்க. ஒரு நம்பருக்கு கீழே ஏதோ ஒரு நம்பரு இது போல் இருந்தால், ஒரு நம்பரும் ஒரு ரூட் நம்பர் இருந்தால் இதை கான்ஜுகேட் பண்ணணும். சைனை மாற்றி பெருக்கிறவங்க தான் இந்த ரூட் கேன்சல் ஆகும். இது ஒரு ஃபார்முலா. ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்முலா வச்சு போட்டோம்னா ஏ ஸ்கொயர்டு 16 ரூட்டு 3 போயிட்டு வெறும் 3 ஆகிடும். சரிங்களா? நம்ம ஒவ்வொன்றா கான்ஜுகேட் பண்ணால் லேட் ஆகும். கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டுக்கும் பாருங்கள். குறுக்கு பெருக்க பாரு, ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிட்டேன். இப்படி ஒரு பெருக்கல், இந்த பக்கம் ஒரு பெருக்கல், கீழே பெருக்கிறேன். அப்படி 2 பெருக்கலாமா? 5 ரூட் 7 இன்னொரு 5 ரூட் 7 இது பெருக்காச்சு. ப்ளஸ் இந்த பெருக்கம் பெருக்குவோம். 5 மைனஸ் ரூட் 7 இன்னொரு 5 மைனஸ் ரூட் 7 பை கீழே இருக்கணும். 5 மைனஸ் ரூட் 7 5 ப்ளஸ் ரூட் 7 இது 2 சேர்த்து எழுதுனா 5 ப்ளஸ் ரூட் 7 ஹோல் ஸ்கொயர் போடலாமா? இது 2 5 மைனஸ் ரூட் 7 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். பை கொஞ்சம் இடமா தான் மாதிரி இருக்கிறதுனால இப்படி இருக்கட்டும். இப்படி ஒரு பெருக்கல், குறுக்கு பெருக்கல் மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ரைட், எழுதியாச்சு. இது ஃபார்முலா தெரியும். ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டு. ஏ ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர்டு, பி ஸ்கொயர்னா ரூட் 7 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ரைட், இப்போ நிறைய ஃபார்முலா படிக்கணும். இதில் ஒரு ஃபார்முலா பாருங்கள். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ மைனஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஒரு ஃபார்முலா இருக்குது. இல்லை அல்ஜிப்ரா ஃபார்முலா போட்டால் தான் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டு முடிக்கலாம். சரிங்களா? 2a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு பை 5 ஸ்கொயர் 25 ரூட் 7 ஸ்கொயர் பண்ணால் ஒரு ரூட் நம்பரை ஸ்கொயர் பண்ணால் ரூட் ஸ்கொயர் அடிபட்டுரும், 7 இருக்கும். ரைட்மா? ஏன்னு 5 எடுத்துங்க, பி ரூட் 7 எடுத்துக்குமா? ஏ வந்து 5,
பி √7 அப்படி கொடுங்க. 5 ஸ்கொயர்டு ஒரு √7 ஸ்கொயர்டு பை 18 வருமா இடமத்தில். அதனால் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்குவோம். கணக்கு மட்டும் கட் பண்ணிக்கிறேன். அப்படி பாருங்கள், 2 5 ஸ்கொயர் 25 √7 ஸ்கொயர் வெறும் 7 மாறிடும் பை 18 அடித்தா 9 வருமா, கூட்டினா 32 பை 9 4 வருது. ஓகே ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா. இது ஒரு கொஸ்டின் உள்ள கணக்கு தான். ஒரு எண்ணானது 2 இலக்கங்களை கொண்டுள்ளது. அந்த 2 இலக்கங்களின் கூடுதல் 9 ஆகும். 63 அந்த எண்ணிலிருந்து கழிக்கும் பொழுது அந்த எண் இலக்கங்கள் இடமாறுகிறது எனில் அந்த எண்ணை கேட்டிருக்காங்க. இது கணக்காக போடணும்னா 2 இலக்க நம்பரை ஒரு XY அப்படின்னு வச்சுக்கணும். இல்லாட்டி 10 இலக்கம்னா, அதாவது இலக்கம்னா இது 1ஆவது இலக்கம், இது 10ஆம் இலக்கமா, இப்படி போடுவாங்க. 10x + y போட்டு அப்புறம் இடம் மாற்றினா 10y x அங்கே போயிடும். கொஞ்சம் லேட் ஆகும், ஷார்ட்டாக போட்டுக்கலாம். நல்லா கவனிங்க, எல்லாத்தையும் கூட்டினா 9 வரணும். இதை கூட்டி பாருங்கள், எல்லா நம்பரையும் கூட்டி பாருங்கள். இலக்கத்தை 7 2 9 வருது. ஓகே, இது இருக்கலாம் ஆன்சர். 81ஐயும் 8ஐயும் 1ஐயும் கூட்டினோம்னா அது 9 வருது. இதுவும் ஆன்சராக இருக்கலாம். 5 + 4 9 வருது. 90 9 + 0 9 வருது. எல்லாமே 9 வருது. அப்போ எப்படி விடை கண்டுபிடிக்கலாம், அந்த 63 கழிச்சா தான் நம்ம எதுவும் செக் பண்ணிக்கலாம். எடுத்துக்கலாமா, 72 அதில் 63 கழிச்சோம்னா மிச்சம் 9 வருது. என்ன சொல்லியிருக்காங்க, இலக்கம் இடம் மாறணும், இடம் மாறினா 27 மாறணும். அப்போ ஆன்சரு தப்பு. பி எடுத்துக்குமா, 81 அந்த 63 கழிக்கிறோம். கழிச்சா எவ்வளோ வரும், 11 8 7 1 18 கிடைக்குது. பாருங்கள், 81 இடமாற்ற எண் 18 சரியாக இருக்குது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 81. இது போல் எக்ஸாம்பிளாக ஷார்ட்டாக போட்டால் தான் நம்ம நேரத்தை மிச்சம் பண்ண முடியும். கணக்காக போட்டோம்னா 2 ஈக்குவல்ஸ் அமைச்சு சால்வ் பண்ணி அப்புறமா எக்ஸ் கண்டுபிடிச்சி ஒய் கண்டுபிடிச்சி போடணும். இது உங்களுக்கு எளிமையாக இருக்கும், ரொம்ப நேரம் ஆகாது. இது செக் பண்ணிடலாம். அப்படியே 5 4 9 54 63 கழிச்சோம்னா மைனஸில் போயிடும். 90 63 கழிச்சோம்னாலும் உங்களுக்கு விடையே வராது, இடம் மாறாது. சரியா, அதனால் ஒரு நிமிஷம் செக் பண்ணி முடிச்சிடலாம் அந்த மாதிரி எல்லா கணக்கையும், அது எல்லா ஆன்சரையும். இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா. நீங்களும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு கணக்கை படித்து பார்த்துட்டு கணக்காக போடாமல் விடை வச்சு பாருங்கள். அப்போ தான் நம்ம சீக்கிரமாக முடிக்க முடியும். இந்த ஏஜி கணக்கு, தனி வட்டி, கூட்டு வட்டி, பர்சன்டேஜ், ரேஷியோ, பெருமாள் சம்பளம் விடை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். இது வந்து 8th புக்லேயும் இருக்குது இந்த மாடல் கணக்கு. ஒரு கொஸ்டின் உள்ள கணக்கு இது. ஒரு பின்னத்தின் தொகுதி மற்றும் பகுதி, தொகுதினா நியூமரேட்டர், பகுதினா டினாமினேட்டர், கூட்டினா 11 வரணும். தொகுதியில் 1ஐ கூட்டி பகுதியில் 2ஐ கழிக்க கிடைக்கும் புதிய பின்னம் 2/3 எனில் அந்த பின்னம் கேட்டிருக்காங்க. இது கணக்காக போடணும்னா அந்த பின்னத்தை XYன்னு வச்சுக்கணும், XY X/Yன்னு வச்சுக்கணும். அப்புறம் தொகுதியில் ஒரு 1ஐ கூட்டணும், பகுதியில் 2ஐ கழித்து இந்த நம்பரை வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணி 2 ஈக்குவல் அமைச்சு கணக்கு போடணும். ஷார்ட்டாக போட்டுக்கலாமா, சரி அப்படியும் 2ஐயும் போடுவோம். சரி, ஃபஸ்ட்டு மெத்தடை போட்டு காட்டுறேன் கவனிங்க. நம்ம அந்த பின்னத்தை என்ன பண்ணுறோம், அந்த பின்னத்தை X/Yன்னு வச்சுக்கிறோம். எக்ஸ் என்பது தொகுதி நியூமரேட்டர், டினாமினேட்டர். என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொகுதியில் 1ஐ கூட்ட சொல்லியிருக்காங்க, பகுதியில் 2ஐ கழிக்க சொன்னால் பின்ன இப்படி மாறுதான். இப்படி போட்டுக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். அப்படியே கிராஸ் பண்ணுவோமா, இது கொஞ்சம் லேட்டாகும் இருக்கு. சால்வ் பண்ணி போடணும். 3ஆல் X+1 பெருக்கணும், 2ஆல் Y - 2 பெருக்கணும், 3x + 3 2y - 4. அப்புறம் XY ஒரு பக்கம் கொண்டு வந்து கணக்கு போடணும். இது லேட்டாகும் உங்களுக்கு. இப்போ ஷார்ட்டாக போட்டுக்கலாம் பாருங்கள். அப்படியே நான் விடைய வச்சு போட்டுக்கிறேன். 8/3 எடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்க சார்.
மேலே உள்ளது தொகுதி, கீழே உள்ளது பகுதி. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொகுதியில் ஒன்றை கழித்து சொல்கிறாங்க, ஒன்றை கூட்ட சொல்கிறாங்களா, ஒன்றை கூட்ட சொல்கிறாங்க, பகுதியில் 2 கழிக்க சொல்கிறாங்க. 9/1 வருது, 9 வருது. நம்மளுக்கு 2/3 வந்தாங்க ரைட்னு அர்த்தம். அப்போ இந்த விடை போயிடுச்சு. நல்லா கவனிங்க. தொகுதியில் 1 கூட்டினா 9, பகுதியில் ஒரு 2 கழிச்சா 1, 9 வருது. பி ஆன்சரை பாருங்கள், 3/8. இது மேலே உள்ள தொகுதி, கீழே உள்ள பகுதி, நியூமரேட்டர் டினாமினேட்டர். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 கூட்டினா 11 செக் பண்ணிங்க. 2 கூட்டி பாருங்கள், 8, 3, 11 வருது. எல்லாமே 11 தான் வருது. 5, 6, 11, 8, 5. இது மட்டும் தான் தப்பாக இருக்குது. இது மட்டும் தான் கூட்டினா 13 வருது. இந்த விடை வராது, மீதெல்லாம் சரியாக இருக்கும். அவங்க சொன்னபடி பார்த்தா தொகுதியில் 1 கூட்டுறோம், பகுதியில் 2 கழிக்கிறோம், கூட்டினா 4, கழிச்சா 6, அடித்தா 2, 2, 4, 3, 2, 6 விடை கிடச்சிச்சா? இது போல் ஷார்ட்டாக போட்டு முடிச்சுக்கலாம். அது போல் போட்டால் சால்வ் பண்ணி லேட் ஆகும். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்களோ அப்படியே கழித்து கூட்டி, இல்லை கூட்டி கழித்து ஆன்சர் பண்ணுறோம். கூட்டினா 11 தானே பார்த்துங்க. இப்போ 8, 3, 11, இங்கே 8, 3, 11, 6, 5, 11, இது மட்டும் 13 வருது, மட்டும் விடை இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? இது ஒரு ஓல்டு கொஸ்டின் எடுத்தது தான். உங்களுக்கு நிறைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது போல் கேட்க வாய்ப்பு நிறையா இருக்குது. சென்டென்ஸை கேட்கறது நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம நடந்த டிஎன்சி குரூப் 4 பார்த்தீங்கன்னா நிறைய கணக்கு அப்படி தான். ரீசன் நிறைய கேட்டிருக்காங்க. அது உங்களுக்கு வீடியோ ஒன்று போடுவோம். ஒருவர் ரூபாய் 8600 5 மகன்கள் 4 மகள்கள் மற்றும் 2 மருமகனுக்கு பிரித்து கொடுக்கிறார். ஒவ்வொரு மகளும் மருமகனைப் போல் 4 மடங்கும், ஒவ்வொரு மகனும் மருமகனை போல் 5 மடங்கும் பெறுகிறார்கள் எனில் ஒவ்வொரு மகளுக்கும் எவ்வளோ தொகை கிடைக்கும்? மகள் கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. நம்ம ஒரு பேர் வச்சுக்குவோம். மகன் எக்ஸ்ன்னு வச்சுக்குமா, எக்ஸ் ரூபாய். மகளுக்கு கிடைக்கிறத ஒயின்னு வச்சுக்குவோம். மருமகனுக்கு இசட்னு வச்சுக்குவோம். கொஞ்சம் எளிமையாக போட்டு முடிக்கிறதுக்கு எப்படி வச்சுக்குவோம். நல்லா கவனிச்சிங்க. 5 மகன்கள் அப்போ 5x, 4 மகள்கள் 4y, 2 மருமகனுக்கு இசட்னு வச்சுருக்கோமா, 2z சேர்ந்தா 8600 கொடுக்குறாங்க. ஓகே, அப்படியே பாருங்கள். ஒவ்வொரு மகளுக்கு ஒயின்னு வச்சுருக்கோம். 4 மடங்குனா 4 மடங்கு மருமகன், 4 மடங்கு மருமகன் இசட், 4 இசட்னு போட்டுங்க. அப்புறம் ஒவ்வொரு மகனுக்கு எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். மருமகன் 5 மடங்கு மருமகன் இசட், அப்போ 5 இசட்னு போட்டுக்கணும். மடங்கை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அந்த பக்கம் தான் இருக்கணும் நம்பர். 4 மடங்கு 4 இசட், 5 மடங்கு 5 இசட். இப்போ கவனிங்க, எக்ஸுக்கு 5 இசட்டா, 5 × எக்ஸு 5 இசட்னு போட்டுங்க. 4 ஒய்க்கு 4 இசட்னு போட்டுங்க. இசட் அப்படியே இருக்கட்டும். 8600, 5 25 இசட், ஒரு 16 இசட், ஒரு 2 இசட்டா, 8600 கூட்டினா 25 35 41 43 இசட் வருது. 8600. சரிங்களா? இது அப்படியே இருக்கட்டும். அப்போ இசட் ஈக்குவல் டு 8600 பை 43 43 வகுத்துக்கணும். பெருக்குனா வகுத்துரும். அடித்தா 2 43 86 200 கிடைக்குது. இசட் மதிப்பு 200. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒவ்வொரு மகளுக்கு நம்பர் ஒய்னு வச்சுருக்கோம். அப்போ ஒய் ஈக்குவல் டு 4z, ஒய் ஈக்குவல் 4z மதிப்பு 200 சேர்த்தா 4 20 800. அப்போ ஒவ்வொரு மகளுக்கும் 800 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரைட். வீடியோ வச்சு பிடிக்கலாம். மகளுக்கு 800னா அப்படியே 4 மகளுக்கு 4 பெருக்கி அப்புறம் மகன் கண்டுபிடிக்கணும். இது உங்களுக்கு எளிமையாக தான் இப்படி போட்டுக்கலாம். மகனை எக்ஸ்ன்னு வச்சிங்க, மகளை ஒயின்னு வச்சிங்க, மருமன் எஸ்ன்னு வச்சுக்கிட்டு மடங்கை பொறுத்த வரைக்கும் மகள் அப்படின்னா ஒய் எழுத்து, மருமகனை போல்
மறுமனை இசட்டை போல் 4 மடங்கு 4 இசட்னு போடணும். அப்புறம் ஒவ்வொரு மகன்னா எக்ஸு, மருமகனா இசட்டு, 5 மடங்குனா 5 இசட், மொத்த பணம் 8600. ஓகேவா? ரைட். அடுத்த மாடல் கவனிங்க. இது போல் கணக்கு ஒரு டிஎன்பிசி இப்போ நடந்த குரூப் 4 கணக்கு ஒன்று கேட்டிருந்தாங்க. 1001 பேனாக்கள் மற்றும் 910 பென்சில்கள் ஒரே எண்ணிக்கையில் பிரித்து கொடுக்கப்படுகிறது என அதை பெறக்கூடிய அதிகபட்ச மாணவர்கள் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அதிகபட்சம்னா அதாவது என்ன அர்த்தம்னா மீ போவா மீ பெரு பொது வகுத்தி போட்டுக்கலாம். வகையன் HCF பயன்படுத்தணும். குறைந்தபட்சம்னா எல்சிஎம், அதிகபட்சம்னா HCF. 1001ஐயும் 910 எடுத்து 70 போட்டுக்கலாம். இது 2ஆல் வகுக்க முடியாதுன்னா மீ பணம் பொதுவாக வகுக்கணும். எனது ஒத்த நம்பராக இருக்குது, 2 நம்பராக இருக்கா, வகுப்படாது. 3ஆல் வகுத்து பாருங்கள், கூட்டினா 2 தான் வருது, 1 1 2 வகுப்படாது. இந்த நம்பர் லாஸ்ட் நம்பர் 1ல் முடிஞ்சிச்சுனால இது ஒற்றையன் ஆட் நம்பர். அப்போ 1ஆல் வகுக்கலாம், 3ஆல் வகுக்கலாம், 5 7 இப்படி தான் வகுத்து பார்க்கணும். சரிங்களா? 5 வகுக்காது, 3 வகுக்கில் வகுத்து பார்க்கலாம். 3க்கு ரூல்ஸ் இருக்குல்லங்க. அந்த கூட்டுத்தொகையை கூட்டி பார்த்தோம்னா அது 3 வாய்ப்படம் தான் வகுப்படும். இது 2 தான் வருது, 3ஆல் வகுப்படாது. 5 கண்டிப்பாக வகுப்படாது, ஏன்னா 1ல் முடிஞ்சிருக்கு. 7 பார்ப்போமா? 1 7 7 34 28. ஓகே, 7 வகுக்குது, வகுத்து பாருங்கள். 1 7 7 3 30 4 28 21 3 21 எட்டு 1 7 2 21 3 21 130 கிடைக்குதா? ஓகே. ஒவ்வொரு நம்பருக்கு ரூல்ஸ் இருக்குங்க. ஒரு நம்பரை பார்த்தா எதில் வகுக்கலாம்னு கண்டுபிடிச்சிடலாம். திருப்பியும் இது 13 வகுப்படும். 13 வகுத்து பாருங்கள். 1 13 13 1 13 13 1 10 11க்கும் 10க்கும் பொது நம்பர் கிடையாது. இப்போ எல்சிஎம்னா வகுத்துக்கலாம். ஆனால் மீப்பை வேணால் பொது வகுத்தி. அப்போ 7 13 தான் பொது வகுத்தி. 7 13 91. இதுக்கான ஆன்சர் வந்து 91. 91 பிரித்தா தான் இதை வந்து சம எண்ணிக்கையாக கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதிகபட்சம் கேட்டால் மீப்பா கண்டுபிடிக்கணும், குறைந்தபட்சம்னா மீசிமா. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் மீசிமான்னு மீப்பா கேட்டிருந்தாங்க. ஒரு 7 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது எண்களின் மீப்போமா, அதாவது எல்சிஎம் ஆனது மீப்போனா HCF போல் 14 மடங்கு. மேலும் மீப்போமா மற்றும் மீப்போவா ஆகியவற்றின் கூடுதல் 600. கூடுதலாக ப்ளஸ் பண்ணிக்கணும். மேலும் ஓர் எண் 250 எண்ணில் மற்ற முறை கேட்டிருக்காங்க. இது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. இரு எண்களின் பெருக்கல் அது அதிகமாக தேவைப்படுது. ஈக்குவல் டு மீப்போமா எல்சிஎம் இன்டு HCF மீப்போவா ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகே, இது அதிகமாக இருக்கும். ஒரு கணக்கில் மீப்போமா அதிகமாக இருக்கும், எல்சிஎம் அதிகமாக இருக்கும், HCF கம்மியாக இருக்கும். எது கம்மியாக இருக்காது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? மீப்போவா வந்து நம்ம ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அப்போ மீசிமா எத்தனை மடங்குனா 14 மடங்கா? 14 எக்ஸ்ன்னு போட்டுக்கலாமா? 14 எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். கம்மியாக உள்ளதை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இப்போ மகன் தந்தை வயசில் மகன் வயசு எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். தந்தை எத்தனை மடங்கோ அதை சேர்த்துக்கோமோ அது போகலாம். ஒரு கணக்கில் மீப்போமா அதிகமாக இருக்கும், அதாவது மீப்போனா மீசிமா எல்சிஎம் அதிகமாக இருக்கும், HCF கம்மியாக இருக்கும். எது கம்மியோ அது எக்ஸ்ன்னு வச்சாச்சு. 14 மடங்குல 14 எக்ஸ்ன்னு வச்சாச்சா? 14 எக்ஸ். ரெண்டையும் கூட்டம் என்ன சொல்லியிருக்காங்க? 600 சொல்லியிருக்காங்க. அதாவது மீப்போமா ப்ளஸ் மீப்போவா ஈக்குவல் டு 600. மீப்போமா வந்து 14 எக்ஸு, மீப்போவா எக்ஸு 600 கூட்டினா 15 எக்ஸு 600. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 600/15 அடித்தா 4/5 60 40 கிடச்சிச்சா? எக்ஸு 40. ரைட். அப்போ மீப்பா கண்டுபிடிச்சாச்சு 40. மீசிமா 14 × 40. இது பெருக்கணும், அப்படியே இருக்கட்டும். ஃபார்முலா பாருங்கள். இரு எண்களின் பெருக்கல். ஓர் எண் கொடுத்தாச்சா? ஓர் எண் 280
இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்படி வச்சுக்கலாம், ஏபின்னு வச்சுக்கலாம், ஏ இன்ட்டு பின்னு வச்சுக்கலாம். எல்சிஎம் ஹச்சிசிஎஃபா, எல்சிஎம் வந்து 14 40 பெருக்கி போடல. ஹச்சிசிஎஃப் பார்த்தீங்கன்னா 40 ஃபார்முலா. ஒரு நம்பருக்கு பேர் ஏன்னு வச்சுக்குவோம். ஏ 280, பி கண்டுபிடிக்கணுமா? 280 இன்ட்டு பி, இதை பெருக்கலாம் போடணும், அப்படியே இருக்கட்டும், லாஸ்ட்டாக அடிச்சுக்கலாம். பிசி ஈக்குவல் டு 14 இன்ட்டு 40 இன்ட்டு 40 பை 280. ஏன் 240 போட்டிருக்கோம்னா மீப்பா 40, மீசிமா 14 மடங்குனா 14 40 போட்டிருக்கேன். ஒரு ஜீரோவை கட் பண்ணிக்குவோம். ஒரு 14 ஈர் 14, ஓர் 2 22, 22 எவ்வளோ வரும்? 24 80 கிடைக்குது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 80. இன்னும் ஷார்ட்டாகவும் போட்டுக்கலாம். இதான் ஃபார்முலா படிச்சிங்க. ரெண்டுங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஹச்சிசிஎஃப், அல்லாட்டி ஏ இன்டு பி ஈக்குவல் டு மீசிமா இன்டு மீப்பான்னு படிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எந்த மிகச்சிறிய எண்ணை 5 6 7 மற்றும் 8ஆல் வகுக்கும் போது மீதி 3ம், இது 3, மீதி 3ம் மற்றும் அதே எண்ணை 9ஆல் வகுக்கும் போது மீதி இன்றியும்னா மீதி 0 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கணக்காக போடணும்னா மீச்சிறு என்ன எல்சி கண்டுபிடிச்சி போடணும். அப்புறம் 3ஆல் மீதி 3 தான் பார்க்கணும். அப்புறம் 9ஆல் வகுத்து பார்க்கணும். ஒரு ஷார்ட்டாக போட்டுக்கலாம். நம்ம 9 கணக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். 9க்கு ரூல்ஸ் இருக்குது. கூட்டுத்தொகை 9ஆல் வகுப்பட வேண்டும். ஒரு வாய்ப்பாடு எடுத்து பாருங்கள், 9 பேர் சொல்லி பாருங்கள். ஒரு 8 9 72, அந்த 7 2 கூட்டினா 9 வரும். 9 பேர் எல்லாமே கூட்டினா 9 கிடைக்கும். அதை வச்சு கணக்கு போட்டுக்கலாமா? ஆன்சர் எடுத்து பார்க்குறேன். 1 6 7 7 கூட்டுங்க. 1 6 7 7 7 14 7 21 வருது. இது 9ஆல் அடிபடாது. இது விடையா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா மீதி வராமன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அப்படி செக் பண்ணுறேன். 9 மட்டும் எடுத்துக்கிட்டேன். பி ஆன்சர் 16 8 3, 1 6 7 7 8 15 3 18, 18 வகுப்படுது 9ஆல். இது விடையாக இருக்கலாம். செக் பண்ணி பார்க்கலாம். இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும். இது ஆன்சராக இருக்கலாம். 7 15. ஓகே, மீதிலாம் பார்த்துக்குவோம். 25 23 இப்படி எழுதி விட போட வேணாம், அங்கேயே கூட்டிக்கலாம். 2 5 7 7 9 3 12, 12 9ஆல் அடிபடாது. அப்போ இதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. டி ஆன்சர் 3363, 3 3 6 6 6 12, 12 3 15 வருது. 6 12 15, 15ஐயும் 9 அடிக்காது. அப்போ ஆன்சர் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இது ஆன்சரு. ஒரு சீக்கிரம் முடிச்சாச்சு. டவுட் இருந்தால் ஒன்று செக் பண்ணி பார்த்துக்குவோம். சரிங்களா? எந்த நம்பரை கூட்டினா 9ஆம் வாய்ப்பாடில் அடிப்படுதோ, இப்போ கூட்டினா 18 வருது பார்த்தீங்களா, அது 9ஆல் அடிப்படுது. 2 9 2 அடிக்கலாம். அது அடிக்கணும் அவசியம் இல்லை. மீது எதுவுமே அடிப்படாது. இப்போ இதான் விடையாக இருக்கும். டவுட் இருந்தால் ஒன்று செக் பண்ணி பார்த்துக்குவோம். செக் பண்ணி பார்த்துக்கலாமா? சரி, பார்ப்போம். இந்த பி ஆன்சர் எடுத்து இது ஒரு நம்பர் விருப்பப்படி எடுத்துங்க. 5ஆல் பார்த்தா தெரியும், 3 தான் மிச்சப்படும். ஒரு ஏதோ ஒரு வாய்ப்பு எடுத்துக்குமா? அப்படியே 7ஆல் வகுத்து பார்க்குறேன். 7 14, 2 28, 4 28, இந்த 3 இறக்கணும்னா 0 மேலே சேர்த்துங்க. மீதி 3 வருது. ஏன்னா 3 7ஆல் வகுக்க முடியாதனால 0 சேர்த்துக்கிட்டேன். மீதி 3 வருதா? 8ஆல் வகுத்து பாருங்கள். 2 16 1 8, அது மீதி வரும். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. மறுபடியும் 9ஆல் வகுத்து பார்ப்போம். அதே ஆன்சரை வகுத்தா மீதி 0 வரணும். ஓரமாக 9 7 78, 8 72, 6 63, 7 63, 0 வந்துருச்சு. அப்போ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாமா? ஓகே, நம்ம 6 7 8 கணக்கு புக்கிசம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாருக்குன்னா பேப்பர் நியமனத்திற்கு கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா 9 10, அப்புறம் ஜென்ரலாக கணக்கு போடுறோம். தொடர்ந்து பாருங்கள். நான் அடுத்த மாடல் பாருங்கள். இது பெரியது, எல்லாம் புக்கில் உள்ள கணக்கு தாங்க. 16 பவர் 25, 8 பவர் 100, 3 பவர் 500, 2 பவர் 600. இதை பெருக்கலாம் பார்த்தா நம்மளுக்கு நிச்சயமாக நேரம் ஆகிடும். பெருக்கவும் முடியாது.
என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 100 காமனாக வச்சுக்கிறேன். அப்படி பவரில் 100 வர மாரி எல்லாத்தையும் செட் பண்ணுவோமா நம்பரை. எப்போ 25 100 மாறும்? 4 பெருக்கணும். இப்போ 16 2 power 4ன்னு போட்டு மேலே 25 போட்டோம்னா 2 பவர் 4 100 மாறிடும். உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். a/m/n = a/mn. இப்போ 2 4 பேருக்குங்க 16 கிடச்சிருமா? 100 மாறிடுச்சு. சி பாருங்கள் 500 இருக்கா? 500 500. இங்கே 5ஐயும் 100 மேலே போட்டுங்க. அப்படி 3 பவர் 5 பார்த்தீங்கன்னா 3 5 ஓடி பேருக்குங்க 3 9 20 81 243 வரும். பெருக்கி பார்த்துங்க. மேலே 100 போட்டுங்க. அடுத்து டி 2 பவர் 600 இருக்கா? 600 600 6 உள்ளையும் 100 வெள்ளையும் போட்டுக்குவோம். கரெக்டாக வந்துடும். 2 6 ஓடி பேருக்குங்க 2 4 8 16 34 64 பவர் 100 எல்லாமே பவர் 100 மாற்றியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இது 2 பவர் 100 8 பவர் 100 இது 243 பவர் 100 இது 64. எது அதிகமாக இருக்குன்னா இதுதான் பெரிய எண்ணாக இருக்கும், லார்ஜஸ்ட் நம்பர். சின்ன நம்பர்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு 2 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். எவ்வளோ கண்டுபிடிச்சி போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா? கீழ்கான வீதங்களில் எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ரேஷியோவில் எது லார்ஜஸ்ட் ஒன்? இவ்வளோ கணக்கெல்லாம் புக்கில் இருக்குது பார்த்துங்க. நம்ம ரேஷியோ வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே பின்னமாக மாற்றுங்க. 8/15 7/8 9/13 4/11 போட்டுக்குவோம். இப்போ 8 எல்சி எடுத்து போடலாம், இல்லை வகுத்து போடலாம். 8 15 வகுக்கலாமா? வகுப்படாத புள்ளி சைபர் போடுங்க. 5/5 75 வருது. மீதி 5 நம்ம யூ மட்டும் எடுத்துக்கலாம் 0.5. அடுத்து 7 8 வகுத்து பார்க்கலாமா? 7 8 வகுத்து பாருங்கள். 7 உள்ளே இருக்கணும் 8 வெளில இருக்கணும். வகுப்படா புள்ளி சைபர் சப்பம் 70 8ஓட 64 வருமா? மீதி 6 போதும். 1 கண்டுபிடிச்சா போதும். 0.8. எப்போ இன்னொன்று கண்டுபிடிக்கணும்னா இதுவும் ஈவு 5 இது 5 இருந்தால் இன்னொன்று கண்டுபிடிச்சிங்க. 9 13 9 உள்ளே போடுங்க. 13 வெளில போட்டுக்குவோம். 9 13 வகுப்படா புள்ளி சைபர் சேர்த்துக்குவோம். 90 90 எத்தனை 13 இருக்குது வாய்ப்பாடு சொல்லணும். 6 13 78 7 13 91. அப்போ 6 போட்டோம்னா 78 வருமா? மீதி 12 ஈவு எடுத்தால் போதும். ஈவு வந்து 0.6. ஓகே, லாஸ்ட் ஒன். 4 11 வகுத்து போட போகிறோம். வகுப்படாத புள்ளி சைபர் சேர்ப்போம். 3 33 மீதி 7 இதோட ஈவு 0.3. இந்த ஈவில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஈவை குறிக்கும். எது பெரிய நம்பராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.8 தான் பெருசாக இருக்குது ஈவில். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7:8. சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 0.3 இருக்கும். 4:11. சில இப்படி கண்டுபிடிக்கலாம். இதுதான் ப்ராப்பர் மெத்தடு. நல்லா கவனிங்க. இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதை கழிச்சா 7 வருது, இதை கழிச்சா 1 வருது, இதுக்கு கழிச்சோம்னா டிஃப்ரென்ஸ் 4 வருது, இதை கழிச்சோம்னா 7 வருது. எது கம்மியாக இருக்கோ அதான் பெரிய நம்பராக இருக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7:8. அடுத்து பார்க்கலாமா? இது ஒரு புக்கில் உள்ள கணக்கு, முக்கியமான சம்பந்தம். இப்போ மீப்பா மீசிமா நிறைய கொஸ்டினில் கேட்டு வர்றாங்க. கடந்த இப்போ நடந்த டிஎன்பிசி கொஸ்டினை பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் மீப்பா மீசிமா கேட்டிருக்காங்க. இரு எண்களின் மீப்பாவா HCF கொடுத்துருக்காங்க. 2 மற்றும் மீசிமா எல்சிஎம் 154. இவர் எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு டிஃப்ரென்ஸ் 8 எனில் இவர் எண்களுக்கு கூடுதல் கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் த நம்பர் கேட்டிருக்காங்க. ஓகே, கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டு காட்டுறாங்க. நீங்கள் மீப்போவா மீசிமா 2 ஃபார்முலா இருக்குது, ஞாபகம் இருக்கா? இரு எண்களின் பெருக்கல் மீப்போவா எண்ணு மீசிமா பெருக்கணும்னா கிடச்சிரும். அதை வச்சு கணக்கு போட போகிறேன். மீப்போவா வந்து உங்களுக்கு 2 மீசிமா எல்சிஎம் 154. இது HCF, இது எல்சிஎம். 2ஐயும் பெருக்கிக்கிறேன். 152 பெருக்கணும்னா 8 0 308 வருது. அந்த 308 காரணிப்படுத்துகிறேன். ஒரு ஷார்ட் மெத்தடில் இந்த கணக்கு போடுறேன்.
2 அடிச்சோம்னா 15 30 4 2 7 4 77 வருமா? இது 7 அடிக்கலாம் 11 77 பிரிச்சாச்சு. ஏன்னா 2 நம்பரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, காரணையை பிரிச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸு 8 வரணும். இப்போ 4ஐயும் 2 4 இது ஒரு 77 வச்சோம்னா வித்தியாசம் 8 வராது, கூட வரும். அப்போ மாற்றி பெருக்கி பார்க்க போகிறோம். எப்படின்னா 11 2 பேருக்குங்க 11 2 22 2 7 பேருக்குங்க 2 7 14 பிரிச்சாச்சு. இந்த வித்தியாசம் பாருங்கள் 8 வருதா டிஃப்ரென்ஸு. ஓகே, நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. இதாம்மா இரு எண்கள் கண்டுபிடிச்சாச்சு. 22 14 அதை கூட்ட சொல்கிறாங்களா? கூட்டினோம்னா 22 + 14 36 வருதா? ஆன்சர் 36. இவ்வளோ கணக்கு எப்படி ஷார்ட்டாக போட்டுக்கலாம். வேறுபாடு கொடுத்து கூடுதல் கேட்பாங்க, கூடுதல் கொடுத்து வேறுபாடு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் பாருங்க. அடுத்து எனக்கு பாருங்க, ஒரு சதுரத்தின் பக்கத்தை சைடு 4 சென்டிமீட்டர் அதிகரித்தால் பரப்பு 60 சென்டிமீட்டர் அதிகரிக்குன்னு கொடுத்துருக்காங்க. பழைய பக்கம் கேட்டிருக்காங்க. இது கணக்காக போட்டோம்னா ஏன்னு வச்சு அப்புறம் a + 4 வச்சு அதை ஸ்கொயர் பண்ணி இங்கே 64 கூட்டி கணக்கு போடணும். ஷார்ட்டாக போட்டுக்கலாமா? ஆன்சர் வச்சு போட்டு காட்டுறாங்க. கவனிங்க. ஏ 5 வந்து பழைய பக்கமாக இருந்தா இதோட பரப்பு 5 ஸ்கொயர்டு 25 மாறும். ஓகே தானே? ரைட்டு. இப்போ 4 கூட்டினோம்னா 5 4 9, அதோட பரப்பு பார்த்தீங்கன்னா 9 ஸ்கொயர் 81. ரெண்டு கூட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 81ல் 25 போக 11ல் 6 7ல் 5 56 கிடச்சிச்சு. நம்மளுக்கு 64 வரணுமா? அப்போ இந்த விடை தப்பான விடை. பி ஆன்சர் பார்ப்போம். 6 சென்டிமீட்டராக இருக்கான்னு பார்ப்போம். ஏ பழைய பக்கம் 6 இருந்தால் ஏ ஸ்கொயர்டு 36 வரும். சரிங்களா? ஒரு 4 கூட்டினோம்னா 6 4 10, ஏன்னா 10 6 ஒரு 4 கூட்டணும் 10 ஆகிடுது. அப்போ பரப்பு பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர்டு 100 மாறும். எவ்வளோ அதிகரிச்சுன்னு பார்ப்போமா? 100 36 கழிச்சா 64 வருதா? ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். ஏன்னா அதிகரிச்சுன்னு சொல்லியிருக்கிறதுனால எவ்வளோ கூடியிருக்கு 64 கூடியிருக்கு. அப்போ இதே விட இங்கேயும் வந்துருச்சு. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6ன்னு கொடுத்துக்கலாம். ஈஸியாக செக் பண்ணிட்டு போயிடலாம். இது அப்படியே செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பழைய பக்கம் 8 இருந்தால் 8 ஸ்கொயர் 64. ஒரு 4 கூட்டினா 12 144 மாறும். ரெண்டையும் கழிச்சோம்னா உங்களுக்கு 64 வராது, 80 வருது. ஓகே, அப்போ ஆன்சர் 6ஆ? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? வாழவன் 24 முட்டைகளை 96க்கு வாங்கினான். அவர் 4 முட்டைகள் உடைந்து விட்டன. மீதியை விற்பனை செய்ததில் 36 நஷ்டம், லாஸ் ஆகிட்டு. ஒரு முட்டை விற்று விலை கேட்டிருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ். இது லாப நஷ்ட கணக்கு. பர்சன்டேஜ்லாம் கொடுக்கல, ஷார்ட்டாக அப்படியே கணக்கு போட்டு காட்டலாம். 24 முட்டை வாங்கின விலை. இப்போலாம் பரிசு எழுதக்கூடாது. 96 ரூபாயா? அப்போ ஒரு முட்டை வாங்கின விலை 96 / 24 4 24 வரும். ஒரு முட்டை 4 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஒரு முட்டை வாங்கின விலை 4 ரூபா. 4 முட்டை உடஞ்சி போச்சா? அடுத்த ஸ்டெப்பு 24ல் 4 முட்டை போச்சுன்னா மிச்சம் 20 முட்டை தான் விற்கிறாரு. அது நஷ்டம் எவ்வளவு? நஷ்டம் 36 ரூபா. நல்லா கவனிங்க. 96 ரூபாய்க்கு வாங்கி 36 ரூபா நஷ்டம்னா அப்போ 96ல் 36 கழிச்சா 6 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. எத்தனை முட்டையை? 20 முட்டையை. 20 முட்டை 60 ரூபானா ஒரு முட்டை விற்ற விலை 60/20 3 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. நஷ்டமாக போச்சு, அதனால் விலை கம்மியாக விற்றுருப்பார். வாங்கினது 4 ரூபா, விற்றது 3 ரூபா. சரிங்களா? நல்லா கவனிங்க. 24 முட்டை 96 ரூபானா ஒரு முட்டை விலை
96 24 அடித்தா 4 ரூபா வரும். நீங்கள் இப்படி அடித்து பார்க்கலாம். 96 24 அடிக்கும்போது 2ஆல் அடிக்கலாம் 48, இங்கே 12, 4 பண்ண 48. 4 முட்டை வீணாக போச்சுன்னா மிச்சம் 20 முட்டையை நஷ்டம் 36 ரூபானா 96 36 போக 60 ரூபாய்க்கு விற்றுருப்பார். அப்போ தான் உங்களுக்கு 30 ரூபா நஷ்டம் வரும். 20 முட்டை 60 ரூபானா ஒரு முட்டை 3 ரூபாய்க்கு விற்றுருப்பார். இட்ஸ் ஓகே. நீங்கள் 6 8 புக்கு கணக்கெலாம் நல்லா கணக்கு போட்டு பாருங்கள். இது ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். அடுத்தது பாருங்கள், 225 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு சாலையில் 26 மரங்கள் சமமான தொலைவில் ஒவ்வொன்றாக நடப்படுகிறது எனில் 2 அடுத்தடுத்த மரங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஜென்ரல் சம்மு. இது மாதிரி கணக்காக நிறைய கேட்குறாங்க. இப்போலாம் எல்லாம் கவனிச்சிங்க. ஒரு 5 மரம் நட்டால் எவ்வளோ இடைவெளி இருக்கும்? 1 2 3 4 தான் இடைவெளி இருக்குது. ஒன்று போயிடுது. அப்போ 226 மரத்துக்கு ஒன்று போணுச்சுன்னா 25 தான் அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு, இடைவெளி இருக்கும். 225 மீட்டரை 25ஆல் வகுத்தோம்னா ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? அடித்து பார்க்கலாம். 5 அடிப்போம். 5 25, 4 20, 2 5 25. இது அடித்தா 9 45. விடை 9 மீட்டர் கிடச்சிரும். இட்ஸ் ஓகே. 5 மரமாக இருந்தால் 4 இடைவெளி. இப்போ 26 மரத்துக்கு ஒன்று போக 25 எடுக்க இடைவெளி. அப்போ மொத்தம் நீளம் 227 அடித்தோம்னா 9 மீட்ரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒன்றுக்கும் 2 மரத்துக்கு இடையில் 9 மீட்டர் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இதுவும் ஒரு 8th புக்கில் உள்ள கணக்கு தான். 2 power 2x - 1 2 power x + 2 4 எனில் எக்ஸின் மதிப்பு கேட்டிருக்காங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு 9 10 வீடியோ ஒன்று போட்டுருவோம். அப்புறம் ஜென்ரலாக ஃபுல்லாக சேர்த்து ஒரு வீடியோ போட்டுருவோம். நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். நல்லா கவனிச்சிங்க. ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்படி 2 ஒன்றா இருந்து பெருக்குனா கூட்டிக்கலாம், டிவைடாக இருந்தால் கழிச்சிக்கலாம். ஓகே. அப்போ 2 காமனாக எடுத்துக்கிட்டு 2x - 1 இது மேலே போனால் -x மாறும், -2 மாறும். மேலே அப்படியே போட்டுக்கிறேன். இடம் மாறினா சைன் மாறும். +x - x மாறும், +2 - 2 மாறும். 2xல் ஒரு x போக ஒரு x ஒரே சைனாக கூட்டிக்கலாம். -3 4 அப்படி இருக்கட்டும். இங்கே 2 அங்கே 4 இருந்தால் அடிக்க முடியாது. 4ஐ 2 ஸ்கொயராக மாற்றி வச்சுக்கிட்டு 2 அடித்து போடலாம். x - 3 2. அப்போ x +3 மாறும். 5 கிடைக்குமா? ஆன்சர் 5. நம்ம எப்படின்னு அடிச்சுக்கலாம். இப்படி சில கணக்கில் இருக்கலாம். இந்த 19 அடிச்சு போடலாமா? x 5ன்னு கிடச்சிரும். ஈக்குவல் பவராக அடிச்சு போடலாம். ஆன்சர் 5. ரைட்டாக இருக்கா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள். 50 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் ஆவரேஜ். இந்த கணக்கில் நிறைய கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஒரு முக்கியமான மாடல் எடுத்துங்க. 73 கணக்கிடும் பொழுது ஒரு மாணவன் மதிப்பெண் தவறுதலாக 95க்கு பதில் 75 என குறிக்கப்பட்டு விட்டது எனில் சரியான சராசரி கேட்டிருக்காங்க. கரெக்ட் மீன். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா வச்சு போடலாமா? சரியான சராசரி ஈக்குவல் எண்ணிக்கை இண்டு சராசரி ப்ளஸ் சரியான மதிப்பு மைனஸ் தவறான மதிப்பு பை எண்ணிக்கை. எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 50 எண்ணிக்கையா? இதான் எண்ணிக்கை. 50 போட்டுங்க. பெருக்கல் சராசரி இந்த இருக்குது 73 போட்டுங்க. எது சரின்னா மார்க் 95ன்னு போடணும். ஆனால் தப்பாக போட்டிருக்கேன் 75. அப்போ சரி வந்து 95, தவறு 75 பை எண்ணிக்கை. உங்களுக்கு 50 மாணவர் இருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு சிம்பிள். பெருக்கணும், கூட்டணும், கழிக்கணும், வகுக்கணும். 2 பெருக்குமா? 73 50 பெருக்கி பாருங்கள்.
3 5 மீது 1 7 30 36 3650 வரும். 97 20 கழிச்சு 70 கழிச்சா 20 கிடைக்கும் பை 50. கழிச்சும் கூட்டிக்கலாம். 3650 20 சேர்ந்தா 3670 வரும் பை 50. 0 அடிச்சு போடலாமா? 5 அடிங்க. 7 35 1 15 17 3 15 2 20 5 4 20. ஓகே. 7 35 1 17 3 15 மிச்சம் 2 20 4 20. ஆன்சர் 73.4. சரிங்களா? இது ஃபார்முலா வச்சு போட்டிருக்கோம். கொஞ்சம் ஷார்ட்டாகவும் போட்டுக்கலாம். ஷார்ட்டாக கவனிங்க. இங்கே சராசரி எடுத்து எழுதிக்கிறேன். சராசரி உங்களுக்கு 73 மார்க்கு சராசரி மார்க்கு. எவ்வளோ மார்க் கம்மியாக போட்டிருக்காங்கன்னா இந்த வித்தியாசம் பார்த்தோம்னா ஒரு 20 மார்க் கம்மியாக இருக்குது, ப்ளஸ் 20. இது மார்க்கு, இது சராசரி. இது சராசரியை மாற்றணும்னா எண்ணிக்கையில் வகுத்து போடணும். சராசரிக்கு ஃபார்முலா தெரியுமா? ஆவரேஜ்னா மொத்த எண்களின் கூடுதல் பை மொத்த எண்ணிக்கை தான் ஃபார்முலா. இந்த நம்பரை எண்ணிக்கையால் டிவைட் பண்ணால் அதுக்கு பேர் சராசரின்னு பேர். இதை அடிச்சு போடலாமா? 2/5 2 5 வகுத்து பாருங்கள். வகுப்படாத புள்ளி சைபர் சேர்ப்போம். 4 5 20 0.4 வருது. அப்படி இதுவும் ப்ளஸ் தான். ரெண்டையும் சேருங்க. 73 + 0.4 சேர்த்தா 73.4 கிடைக்கும். ஆன்சர் ஷார்ட்டாக பண்ணிக்கலாம். அப்படி இதே நம்பரு கம்மியாக இருந்தால் ஆன்சர் கூடும், நம்பரு அதிகமாக இருந்தால் ஆன்சரு குறையும். ஏன்னா கழிக்கும் போது மைனஸ் வந்துடும் உங்களுக்கு. சின்ன நம்பர் பெரிய நம்பர் இருந்தால் மைனஸ் வரும். ஓகே, இது போல் ஷார்ட்டாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கவனிங்க. ஒரு தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர். தற்போது 45% தண்ணீர் உள்ளது. தொட்டியில் 75% தண்ணீர் நிரம்ப இன்னும் எத்தனை லிட்டர் தேவைன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு பர்சன்டேஜ் கணக்கு. நம்ம கணக்காக எக்ஸில் வச்சு போட்டால் லேட் ஆகும். ஷார்ட்டாக போட்டுக்கலாமா? கொள்ளளவுனா 100% அர்த்தம். பர்சன்டேஜ்னாலே 100 தான். 100% 50 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1% 50/100 150 250 6 லிட்ரு. 1% எவ்வளவு? 6 லிட்ரு. 45% தண்ணீர் இருக்குது. நம்மளுக்கு தேவை 75 மாறணும். இது நம்மளுக்கு தேவையில்லை. எவ்வளோ கூடணும்? 45 75 மாறணும்னா ஒரு 30%. 75ல் 45 கழிச்சா 30% நம்மளுக்கு வாட்டர் தேவைப்படுதா? 1% 1/2 லிட்டர்னா 30%னா அடித்தோம்னா 15. நம்மளுக்கு தேவை 15 லிட்டர் தண்ணி தேவை இன்னும் நிறையறதுக்கு. நல்லா கவனிங்க. மொத்த கொள்ளலாம் 100% 50 லிட்ரு. 1% 100ல் ஊற்றோம்னா 1/2 லிட்டர் கிடைக்கும். 45 75 எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னா 30% இருக்குது. 1% 1/2 லிட்டர்னா 30%னா 30 நேரம் அடித்தோம்னா 15 லிட்டர் கிடைச்சிடும். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? இது போல் கணக்கு நிறைய எதிர்பார்க்கலாம். தீரமாக கேட்பாங்க உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா புக்கில் ஒவ்வொரு லைன்லாம் படிங்க. பேப்பர் ஒன்று வந்து தகுதி தேர்வோட நியமன தேர்வு. அதனால் இந்த பாக்ஸ்லாம் கட்டியிருப்பாங்க, பாக்ஸ் கட்டியிருப்பாங்க ஒவ்வொரு பக்கத்துலேயும். அதெல்லாம் படிங்க. எல்லாம் ஃபார்முலா படிங்க. அப்புறம் ஒவ்வொரு சாப்டரையும் கண்டுபிடிச்ச விஞ்ஞானி பேர்லாம் இருக்கும், அறிஞர் பேர் எல்லாமே தெளிவாக பார்ப்பாங்க. எப்படின்னா கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூற்று 1, எல்லா இயல் எண்களும் மொழி எண்கள். இயல் நம்பர் நேச்சுரல் நம்பர்ஸ். மொழி எண்கள்னா ஹோல் நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. கூற்று 2, எண் என்பது நேச்சுரல் நம்பர்ஸ். இனி ரூட் எண் என்பது விகிதமுறைன்னு சொல்லியிருக்காங்க, ரேஷனல் நம்பர். விகிதமுறைனா ரேஷனல் நம்பர், விகிதமுறானா இரேஷனல் நம்பர். நல்லா கவனிங்க. இயல் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 2 3 இப்படியே போயிட்டுருக்கோம். மொழி எண் பார்த்தீங்கன்னா 0ல் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா இயல்களும் மொழி எண் சொல்லியிருக்காங்க. ஆனால் மொழி எண்ணில் 0 இருக்காங்க இல்லை. இந்த கூற்று தவறான கூற்று.
ரெண்டாவது கவனிங்க, எண் என்பது ஒரு ஏழு எண்ணில் ரூட் எண் என்பது விகிதமுறைன்னு கேட்டிருக்காங்க. விகிதமுறைன்னு கொடுத்துருக்காங்க. விகிதமுறை என்ன, உங்களுக்கு 2 கண்டிஷன் வரணும். ஒன்று P/Q ஃபார்மேட்டில் இருக்கணும். இன்னொன்று ரூட் எடுக்கலாம். உதாரணமாக எல்லா 7 நம்பரும் எடுத்து பார்ப்போம், ரூட் எடுத்து பார்ப்போமா. இப்போ எண் ஒன்றுனா ரூட்டு எண்ணா ரூட் 1க்கு ரூட் எடுத்தால் 1 வருது. ஆனால் எண்ணுக்கு 2 கொடுத்து பாருங்கள், 7 நம்பரில் ரூட் எடுக்க முடியாமல் போயிடும். அப்போ பொருந்தாது. சில நம்பர் தான் 7 நம்பரில் விகிதமுறை என்ன இருக்கும். எந்த நம்பர் 1 4 ரூட் எடுக்கலாம், 2 9 ரூட் எடுத்தால் 3 16க்கு 4, இது போல் 2 3 5 எடுக்க முடியாது. அப்போ இதுவும் தப்பு. 2 கூற்றுமே தவறு. இந்தமாரி கூற்று வச்சு கணக்கு கேட்பாங்கங்க. அது ஃபார்முலா இருக்கலாம், இல்லை மாரி இந்த மாதிரி ஒரு தேர் மாரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்த பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது 8th புக்கில் உள்ள கணக்கு தான். வர்க்க மூலம் காணுங்கள் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட். அப்படி ரூட்டில் போட்டுக்கலாம். நம்ம ரூட்டில் தெரியும் 2 நம்பர் தான் ஒன்று வெளில எடுக்கலாம். உதாரணமாக ஒரு 64 இருந்தால் நம்ம 8 8ன்னு பிரித்து போட்டுக்கலாம். இப்போ இந்த நம்பரை நீங்கள் வகுத்து பாருங்கள், எதெல்லாம் வகுக்கணும் கண்டுபிடிக்க முடியாது, சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 9 முடிஞ்சிருக்கு, 2 வகுக்காது, 3 வகுத்து பாருங்கள், 4 12 2 6 வகுப்படாது. அது கண்டுபிடிக்கவும் நேரமாகும். நம்ம ஷார்ட்டாக போட்டுக்கலாமா? எல்லா ரூட்டுக்கும் ஒரு 10 நம்பர் மாப்ப பண்ணி ஓரணும். 1 2 4 3 9 4 16 5 25 6 36 7 49 8 64 9 81 5 100. தேவையோட நம்ம மாற்றிக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கலாம். நல்லா கவனிச்சிங்க. வர்க்கம் பண்ணோம்னா 2 2ஆக பிரிக்கிறது. லாஸ்ட் 2 நம்பர் விட்டுருங்க. 127 அதில் பார்த்துருவாங்க. ஆனால் கொஞ்சம் கூட்டணுமா, 10 வரைக்கும் போட்டிருக்கோம். அப்போ 11 11 121 12 12 144. இதில் கூட போகக்கூடாது. அப்போ 11 தான் இதுக்கு விடைய ஆரம்பிக்க போகுது. அதில் ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ இதான் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. சரி, முழுசாக போட்டுருவோம். நல்லா கவனிங்க. ஆன்சர் 11 ஆரம்பிக்கும் தெரிஞ்சு போச்சு. ஒரு சமயம் இன்னொரு விடையும் 114 இருந்தால் நம்ம அடுத்து கண்டுபிடிக்கணும். 9 முடிஞ்சால் ஒன்று 3ஆக இருக்கும், இல்லை 7ஆக இருக்கும். 1 முடிஞ்சால் 1ஆக இருக்கும், நம்பர் 9 இருக்கலாம். 4 முடிஞ்சால் 2ஆக இருக்கலாம், 8ஆக இருக்கலாம். அப்புறம் 9 3 அல்லது 7ஆக இருக்கலாம். 6னா 4 அல்லது 6ஆக இருக்கலாம். 5 முடிஞ்சால் ஆன்சர் 5 தான் முடியும். இங்கே 3 போடுறதா அல்லது 7ஆ ஒன்றும் இல்லை. எந்த நம்பர் இருக்கோ அதுக்கு அடுத்த நம்பர் பேருக்குங்க. பேருக்கு 132 வரும். அப்படியே இந்த நம்பரை பாருங்கள். இதோட குறைவாக இருந்தால் சின்ன நம்பர் போடுங்க, ஒரு அதிகமாக இருந்தால் பெரிய நம்பர் போடுங்க. 132 127 கம்மியாக இருக்குது. கம்மியாக இருந்தால் சின்ன நம்பரு 3. ஒரு சமயம் இங்கே 137 இருந்தால் 7 போட்டுக்கலாம். இதான் உங்களுக்கு ஷார்ட் மெத்தடில் போட்டிருக்கோம். ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். 2 வாட்டி பெருக்கி பாருங்கள், இது கிடச்சிரும். வர்க்கம் பண்ணணும்னா 2 நம்பரை விட்டுட்டு மீதி நம்பரை ஒரு 10 வரைக்கும் எழுதுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் அதிகரிச்சுக்கலாம். இதுக்கு மேலே போகக்கூடாது. இப்போ 11 போய் 121, 12 போய் 144 போயிடும். இதுக்கு விடை 11 ஆரம்பிக்குது. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் விடை கண்டுபிடிச்சாச்சு. ஒரு சமயம் இன்னொரு நம்பர் 11 ஆரம்பிச்சிருந்தா 9 முடிஞ்சால் ஒன்று 3ஆக இருக்கும், 7ஆக இருக்கும். 3ஆ 7ஆன்னு பார்க்குறதுக்கு எந்த நம்பரு நம்ம எழுதணுமோ அதுக்கு அடுத்த நம்பர் 9 10 பெருக்கணும், 10 11 பெருக்கணும், 11 12 பெருக்கணும் 132 வருதா. இதோட இது நம்பர் கம்மியாக இருந்தால் சின்ன நம்பர் 3 போட்டுங்க. அதிகமாக இருந்தால் பெரிய நம்பர் 7 போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? கணமூலம். இதுவும் 8th புக்கில் உள்ள கணக்கு தான். கியூப் ரூட். கியூப் ரூட்னா நம்பர் எழுதிக்கிட்டு இங்கே 3 போட்டுக்கணும். ரூட்டில் 3 நம்பர் இருந்தால்
கியூப் ரூட் என்ன அர்த்தம்னா ஒரு 3 5 இருந்தால் தான் 1 எடுக்கலாம். இது மெத்தடாக போடணும்னா இது டிவைட் பண்ணி தான் போடணும். டிவைட் பண்ணி பார்ப்போமா? 2ஆல் அடித்தோம்னா I2 10, I2 10, 2 4, 1 9 9 18, 6 12. கொஞ்சம் லேட் ஆகும். திருப்பி 2ஆல் அடிக்கலாமா? 2 4, 7 6 4 8. நீங்கள் பெருக்கி பார்த்துங்க. 1 2 2 6, 8 2 2 4 4 8. திருப்பி 2ஆல் அடித்தோம்னா கொஞ்சம் பெரிய நம்பரை வந்து பார்க்கலாம். சரி, 6 12, 9 1 2. 2ஆல் பார்த்தோம்னா 3 4 5 6. 2ஆல் அடிச்சோம்னா 17 2 8. இப்போல நிறைய போயிட்டே இருக்குது. சரிங்களா? ஓகே, ரொம்ப லேட் ஆகும். சரி, கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, 2ஆல் வகுத்துருமா? 8 16, 6 12, 4 8. திருப்பி 2ஆல் அடிச்சோம்னா 4 2 2 6 2 4. அடித்தா 2 4 16. இது 6ஆல் அடிக்கலாம். 3 18, 6 16. 3 நம்பர் வரும். கியூப் ரூட்னா அப்படியே நம்பர் எழுதுமா? மொத்தம் எத்தனை 2 இருக்குது? 1 2 3 6 8 9 2 இருக்குது. 3 6 இருக்கா? ஓகே, கியூப் ரூட்னா 3 நம்பருக்கு 1 எடுக்கணும். இந்த 3 2 1 எடுக்கலாம். இந்த 3 2 1 எடுத்துக்கலாம். 3 6 1 எடுங்க. 2 4 8 8 6 48. இதுக்கு ஆன்சர் 48. இதான் மெத்தடு. இது நம்மளுக்கு பரீட்சையில் ஒத்து வராது. ஏன்னா ரொம்ப லெங்க்த்தியாக போகும். சில கணக்கை பார்த்தீங்கன்னா எந்த நம்ம கண்டுபிடிக்க முடியாது, எந்த நம்ம டிவைட்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால் வேறு மெத்தட் சொல்லித்தரங்க. கவனிங்க, ஷார்ட்டாக போட்டுக்கலாமா? கியூப் ரூட்டை 3 போட்டுங்க. இந்த நம்பரை போட்டுங்க. கியூபு ஒரு 3 நம்பராக பிரித்து எழுத போகிறோம். இன்னொன்று கவனிங்க, ஒரு 10 வரைக்கும் படித்தா இதுக்கும் கணக்கு போடலாம். 1 கியூப் 1, 2 கியூப் 8 வரும், 3 கியூப் 27 வரும், 4 கியூப் 4 முன்னாடி போயிருங்க 64, 5 கியூப் 125, 6 கியூப் 216. இப்போ 6ல் வருது பார்த்தீங்களா? இது தெரிஞ்ச ஈஸாக கணக்கு போடலாம். 7 கியூப் 343, 8 கியூப் 512, 9 கியூப் 729, 10 கியூப் 1000. ஓகே, கியூப் நான் 3 நம்பரை விட்டுருவோம். 110 பார்த்துருவாங்க, கூட போகக்கூடாது. இது 125. அப்போ 64 எடுத்துக்கலாம். அதுக்கு நம்பர் 4. இதுக்கு விடை 4 ஆரம்பிக்க போகுது. இதான் கண்டுபிடிச்சாச்சு. ஒரு சமயம் இன்னொரு விடையும் ஒரு 4 ஆரம்பிச்சிருந்தா இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்கணுமா? நல்லா கவனிங்க, ஆன்சர் 4 ஆரம்பிக்குது. ஏன்னா 110க்கு அதிகம் போகக்கூடாது. அப்போ 64 எடுத்தாச்சு. 2ல் முடிஞ்சிச்சு. 2ல் முடிஞ்சால் உங்களுக்கு ஆன்சர் 8ல் தான் முடியும். 2னா 8. 1ல் முடிஞ்சால் 1 போடுங்க, 8ல் முடிஞ்சால் 2 போடுங்க, 7ல் 3 போடுங்க, 4ல் முடிஞ்சால் 4 போட்டுங்க, 5ல் முடிஞ்சால் லாஸ்ட் 5 போடுங்க, 6னா 6, 3னா 7, 2ல் முடிஞ்சால் 8ல் முடியும். அவ்வளோதாங்க ஆன்சர். ஒரு சமயம் இந்த கணக்கு ஏதோ ஒரு நம்பரு, இது ஒரு உதாரணத்துக்கு போடுறேன், ஒரு 37, 7ல் முடிஞ்சால் ஆன்சர் 3ல் முடியும். இங்கே ஒரு நம்பர் ஏதோ வரப்போ தெரிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 15 மீட்டர் உயரமுள்ள ஒரு கொடிக்கம்பமானது காலை 10 மணிக்கு 3 மீட்டர் நீளமுள்ள ஒரு நிலை ஏற்படுத்துகிறது. அதே நேரத்தில் ஒரு கட்டிடத்தின் நீளம் 12.6 மீட்டர் எனில் கட்டிடத்தின் உயரம் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் குழப்பமே கணக்காக இருக்குது. இப்படி கணக்கு கேட்கலாம். நம்ம நேர்மாறு வச்சு கணக்கு போட்டுக்கலாம். உயரம் கேட்டிருக்கா, உயரத்தை இங்கே வச்சிங்க. மிச்சம் உள்ளது நீளம். இது குழப்பம் கொடுத்துருக்காங்க, இது நம்மளுக்கு தேவையில்லை. 3 மீட்ரு நீளம் உள்ளது, நிழல் 15 மீட்ரு உயரம் உள்ளதுக்கு நிழல் 3 மீட்டரில் விழுவுது. அப்போ 18.6 மீட்டர்
நிழல் வரணும்னா அந்த கொடிக்கும் உயரம் கேட்டிருக்காங்க. நிழல் கூடனா உயரமும் கூடும். நம்ம சூரிய ஒளி பார்க்கக்கூடாது. சூரிய ஒளி வந்து மத்திய நேரத்தில் கம்மியாக இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா உயரம் அதிகரித்தா நீளம் அதிகரிக்கும். இது நேர்மாறல். அதிகரித்தா நேர்மாறல். நேர்மாறலுக்கு நம்பரை தலைகளாக எழுதணும். தலைகள் எப்படி 18.6 மேலையும் 3 கீழையும் போடுங்க. 15 பிரிக்கணும். எதிர்மாறல்னா அப்படி மேலே உள்ள நம்பர் மேலே கீழே நம்பர் எப்படி போட்டுக்கணும். அடிப்போமா 5 15 18.6 5 பேருக்குங்க 5 30 3 8 40 43 4 5 9 ஒரு புள்ளி 0 93 மீட்டர் கிடைக்குமா? ஓகே, அவ்வளோதான். இது கொஞ்சம் ஷார்ட்டாகவும் போட்டுக்கலாம். மூணு மீட்டருக்கு நிழல் 15 மீட்டர்னா 18.6 மீட்டருக்கு கேட்டிருக்காங்க. எதில் பிறகுனா 15 வரும்? 3 5 3 5 பெருக்கினாதான் 15 மாறுது. அப்போ இது 5 பெருக்குமா? 5 30 3 8 40 43 4 5 9 ஒடிச்சு பாயிண்ட் பண்ணோம்னா 0 அடி போட்டுரும். ஓகே, இப்படி ஷார்ட்டாகவும் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? ஒரு பேருந்தில் 56 பயணிகளில் 50 தடவை பயணம் செய்கிறாங்க. சில பேர் 8 ரூபாய்க்கான பயணச்சீட்டையும் மீதி உள்ளவர்கள் 10க்கான பயணச்சீட்டையும் பெற்றுள்ளனர். பயணிலிருந்து மொத்த கட்டணம் 500 பெறப்படுது எனில் 8க்கான பயணச்சீட்டில் உள்ள பயண சேவை எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. 2 சீட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா ஸ்டேஜ் மாறும்ல. 8 ரூபாய்க்கு ஒரு சீட்டு, 10 ரூபாய்க்கு ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு சீட்டு. மொத்தம் 50 பேர் இருக்காங்க. மொத்தம் 500 ரூபா வசூல் பண்ணியிருக்காரு. என்ன கேட்டிருக்காங்கன்னா 8 ரூபாய்க்கு எவ்வளோ பேர் பஸ்ஸில் போயிருக்காங்க. இதை கணக்காக போடணும்னா 8 ரூபாய்க்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு மீதி பேர் 56 மைனஸ் எக்ஸு ஒரு 10 பேருக்கு அப்புறம் சால்வ் பண்ணி போடணும். லேட்டாக ஷார்ட்டாக போட்டுக்கிறேன். நான் விடிய வச்சு போடுறேன். 26 பயணியாக இருந்தால் இது எல்லாமே 8க்கான பயணி எண்ணிக்கை. 26 8ஆல் பெருக்குங்க. 8 6 48 மீது 4 2 8 16 நாளும் 6 48 மீது 4 16 நாள் 20 208 ரூபா வருது. மொத்தம் 56 பேரா? அப்போ 26 போக 56ல் ஒரு 30 பேர் 10 ரூபா பயணச்சீட்டு வாங்கியிருப்பாங்க. ஒரு 300 ரூபா. மொத்தம் கூட்டம் 508 ரூபா வருது. நம்மளுக்கு 500 ரூபா வரணும். இது தப்பான ஆன்சர். பி ஆன்சரை பாருங்கள். 30 பேராக இருந்தால் 8 ரூபா சீட்டு 30 பேர்னா 30 × 8 பேருக்குங்க 3 இருந்தாலும் 240 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. மீதி மொத்தம் 56 பேரில் 30 பேர் 8 ரூபா சீட்டுனா மிச்சம் 26 பேர் இருப்பாங்களா? அது 10 ரூபா சீட்டு. 26 10 260 ரூபா கூட்டினோம்னா 0 0 5 சரியாக கிடைக்குது. 240 300 500 ரூபா கிடைக்குது. ஆன்சர் 30. இப்போ எக்ஸாம்பிள் ஷார்ட்டாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது ஒரு முக்கியமான கணக்கு. நிறைய கொஸ்டினில் பார்த்துருப்பீங்க. 8th புக்கில் உள்ள கணக்கு. ஒரு மாணவன் ஒரு எண்ணை 8/9 பெருக்குவதற்கு பதில் 8/9 வகுத்து கிடைத்த விடை சரியான விடையை விட ஒன்று கம்மியாக இருக்கும், இல்லை அதிகமாக இருக்கும். சரியா? 30 கம்மியாக, ஏன்னா அவன் பெருக்கணும், வகுத்துட்டான். இப்போ 10 2ஆல் பெருக்குனா 20 வரும். அது 2ஆல் வகுத்தோம்னா கம்மியாகிடும். சரியா? கணக்காக போடலாமா? ஓர் என்ன எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எக்ஸை 8 பெருக்கிறான். ஃபஸ்ட்டு பெருக்கு அப்படியே வகுத்துட்டான். அப்போ எக்ஸை 8 வகுத்துக்கலாமா? ஈக்குவல் டு 34 கம்மியாக இருக்குது. அதனால இடையில மைனஸ் போட்டுக்கிறேன். தலைகீழ மாற்றணும்னா 8x/9 அது 9x வரும். பை 8 34ங்களா? குறுக்கு பெருக்கிறோம். இதை ஃபஸ்ட்டு போட்டு பெருக்கணும். இதெல்லாம் பெரிய நம்பர் இது. சரி, மாற்றி பெருக்கிக்கிறேன். 9x/8 8x/9 34 குறுக்கு பெருக்கோமா? 81x மைனஸ் 64x பை
கீழே இருக்கணும் 72 அப்படி 34 போட்டுங்க. கழிச்சா 17x வரும். இப்போ 72 34 ஓர் 17 2 17 குறுக்கு பெருக்கணும் 2 72 144 வரும். ஆன்சர் 144. கொஞ்சம் ஷார்ட்டாகவும் போட்டுக்கலாம். இது மெத்தடாக போட லேட் ஆகுமா? ஷார்ட்டாக பாருங்கள். அப்படியே ஆன்சர் செக் பண்ணி பார்ப்போம். 154 எடுத்துங்க. அதை 8 9 பெருக்கி பார்ப்போம். இது 9 அடிக்குமா? ஓரம் 9 6 64 அடிக்க முடியாது. அப்புறம் ஆன்சர் இருக்காது. பி ஆன்சர் 144. அப்படி 8 9 பெருக்கி பாருங்கள். ஓரம் 9 5 54 6 54 அடிப்படுது இருக்கலாம். அப்படி வகுத்து பார்த்துருவோம். 154 44 பை 8/9 வகுத்து பார்ப்போம். பின்ன இந்த அலைகளை மாறும். 9 8 மாறுமா? 8 அடிங்க. ஓரட்டு 8 6 6 8 64 ரெண்டுமே ஓகே ஆகுதப்ப இது ஆன்சராக இருக்கும். இதை வகுத்து பாருங்கள். ஓரம் 9 வகுப்படாது. இதை வகுத்து பாருங்கள். ஓரம் 9 7 78 9 வகுப்படாது. அப்போ ஆன்சர் 144 144. நல்லா கவனிங்க. நம்ம நியமன தேர்வு பேப்பர் 1க்கு வீடியோ போட்டுட்ருக்கோம். 6 7 8 புக்கில் கணக்கு போட்டிருக்கோம். அடுத்தது 9 10 ஒரு வீடியோ போடுவோம். அப்புறமா மொத்தமாக ஃபுல் டெஸ்ட் மாரி ஃபுல் கொஸ்டின் ஒன்று எடுத்து அது வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் நிறைய இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.